இது வந்து அன்றைக்கி நீங்கள் அறுவடை பண்ணும்போது நீங்கள் செடி வந்து அடர்த்தியாக இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நான் செடி எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ எல்லாமே ஆடு மேய்ஞ்சது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஏதாவது பூச்சி ஏறினாலும் நமக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது நமக்கு புதுசாக தழைஞ்சு வரும். தழைஞ்சு வந்து நமக்கு நல்லா காய்க்கும். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்குறேன். எனக்கு எல்லாமே செடி எல்லாமே ஒன்றுமே இல்லை. இப்போது பெருசாக 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி நமக்கு காய் வந்துடும். பெருசாக உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது. இதெல்லாம் பிஞ்சு தான். பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குதுங்க. ஒவ்வொரு அவரைக்காயும் நல்லா பட்டையாக இருக்குது. நம்ம இது எல்லாமே அப்படியே பாருங்கள், ஒரே கொத்து தான். எத்தனை வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக காய்ச்சிருக்கு. நம்ம பெருசாக இருக்கிறத நம்ம விட்டுட்டோம்னா அப்படியே முத்திரும். நம்ம வந்து செடி வந்து பிஞ்சாக இருக்கும்போதே நம்ம வந்து விதைக்கி விடக்கூடாது. கொஞ்சம் முத்துனதுக்கு அப்புறமா தான் லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து விதைக்கி விடணும்.